நாங்க பாபேல் கோபுரம் மாதிரி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ஒன்ன மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க பாபேல் கோபுரம் அப்படின்னு நம்ம சொல்லல, இதுக்கு பின்னாடி பாபேல் இருக்குது அப்படின்னு சொல்ல. இது அவங்களுடைய செமினாருக்கு போட்ட போஸ்டர். இது அவங்க செமினாருக்கு அவங்க வெளியிட்ட போஸ்டர். இப்ப நம்ம மீட்டிங்ஸ்க்குலாம் போஸ்டர் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க செமினாருக்கு போட்ட போஸ்டர். அந்த போஸ்டர்லயே அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா, நாங்கள் பாபேல் கோபுரத்தை தான் அவங்களுடைய தீமா வச்சிருக்காங்க. இது அவங்க போட்ட போஸ்டர் 2012. இதான் தீம். இதுல அவங்க என்ன சொல்ல வராங்க பாருங்களேன், கீழே இருக்கிறத படிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். என்ன சொல்ல வராங்க? யூரோப் மெனி டங்ஸ். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பாபேல் கோபுரத்துல நிறைய நாவுகள் இருந்தது, ஆனா அத்தனை பேரும் ஒரு பாஷையை பேசினார்கள் இல்லையா, எல்லாரும் ஒரே பாஷை தானே பேசினாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, யூரோப் மெனி டங்ஸ். டங்ஸ்னா பாஷைகள். நம்ம சொல்றோம்ல அவர் டங்ஸ் பேசுறாரு அப்படின்னா பாஷைகள். நாங்க பல பாஷைகள் பேசினாலும் அடுத்து என்ன சொல்றது? ஒன் வாய்ஸ், ஒரே சத்தத்தை உயர்த்துகிறோம். ஒன்னஸ்ங்கிறாரு. எங்களுக்குள்ள பல பிரிவினைகள் இருந்தாலும் பல பாஷைகள் பேசினாலும் நாங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஒரே நோக்கம், ஒன் வாய்ஸ். இதைத்தான் வெளிப்படுத்தல் 17:13 சொல்லுது. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள்.